குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஐப்பசி மாதம் 9ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:02க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:43 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 9:28 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:42 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 1:43 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 2:33 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை சித்தயோகம், பின்பு காலை 9:28 வரை மரணயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 9:28 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நேத்திரம் இன்று காலை 8:32 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர எதிர்காலம் சார்ந்த தெளிவுகள் ஏற்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கிணறு வெட்டுவதற்கு உகந்த நாள், விதை விதைப்பதற்கு ஏற்ற நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், சுபகாரிய செயல்களை செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 5:34 முதல் 7:15 வரை மேஷ லக்னம், 7:16 முதல் 9:08 வரை ரிஷப லக்னம், இரவு 9:09 முதல் 11:14 வரை மிதுன லக்னம், 11:15 முதல் காலை 1:26 வரை கடக லக்னம், 1:27 முதல் 3:32 வரை சிம்ம லக்னம், 3:33 முதல் 5:31 வரை காலை கன்னி லக்னம், 5:36 முதல் 7:34 வரை துலாம் லக்னம், 7:35 முதல் 9:40 வரை விருச்சக லக்னம், 9:41 முதல் காலை 11:52 வரை தனுசு லக்னம், 11:53 முதல் 1:57 வரை மகர லக்னம், 1:58 முதல் 3:51 வரை கும்ப லக்னம், 3:52 முதல் மாலை 5:33 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை.
7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் சரவணபவ. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் இனிதே நடைபெற வேண்டியும் நல்ல தன லாபம் வருமானம் அதிகரிக்கவும் நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேற இறைவனை பிரார்த்திக்கிறோம். குடும்பத்தில் தேடி வரக்கூடிய நல்ல செய்திகள் காரணமாக, அதுவும் சுப செய்திகளால மன மகிழ்ச்சி அதிகமாக காணப்படுங்க. ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு நல்ல விஷயம் உங்களை நாடி வர்றதுனால மிகப்பெரிய அளவில் குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மன நிம்மதி அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய உதவிகள்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு பிரபலங்களுடைய அறிமுகமும் உண்டாகலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இனிதே நடைபெறக்கூடிய அமைப்புகள் சாத்தியங்கள் இருக்கு. புதுவிதமான இயந்திரங்கள் அறிமுகப்படுத்துறதும் புதுமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்களை நாடி புது ஆர்டர்கள் வரப்போகிறது. இதுவரையில் சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு உத்தியோகங்கள்லாம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கிறது. ஆக எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மன சிந்தனை நன்றாக இருக்கும். காரியம் கைகூடி வரக்கூடிய அமைப்பும் காலதாமதம் இல்லாமல் ஒவ்வொரு வேலைகளையும் துரிதமாக செய்து முடிக்க போகிறீர்கள். மேஷராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில சிந்திப்பீர்கள். வியாபாரம் உயரக்கூடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நுணுக்கங்களை அறிந்து கொண்டு மற்றவர்களை கேட்டும் அல்லது உங்களுடைய அனுபவங்கள், வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள், சில கருத்துக்கள் உங்களுக்கு உற்சாகத்தை உண்டு பண்ணும். அதை வைத்து நீங்கள் மேற்கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் ஒரு வருமான அதிகரிப்புக்காக மட்டுமே நீங்கள் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் போல் வாழ்க்கை அமைய போகிறது. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்பார்கள். அதுபோல உங்களுடைய செயல்பாடுகள் இன்று மெச்சக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆலோசனைகள் ஏற்படுறது உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணாலும் அது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையலாம். உங்களுக்கும் நண்பர்களுக்குமான பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக இருக்கும். நல்லிணக்கம் காணப்படலாங்க. ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். செயல்பாடுகளில் வெற்றி கொள்வதற்கு கடினமான முயற்சி மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். நினைத்த வேலைகளை அப்படியே செய்வது என்பது சாத்தியமல்ல. அதை செய்வதற்கு நீங்கள் கடுமையான ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகு அந்த வேலைகளில் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறீர்களோ அதே அளவிற்கு முன்னேற்றங்களும் அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய உழைப்பை நம்பி செயல்படுங்கள். மேஷராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பின் விஷயத்தில் கூடுதலான கவனத்தோடு செயல்பட போறீங்க. படிப்பின் மீதான ஆர்வம் இருக்கும். நன்றாக படித்து நல்ல மேல் நிலைக்கு வர வேண்டும். உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என கல்லூரி மாணவர்களும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அடுத்தடுத்த நிலைகளுக்கும் நல்ல கல்லூரி கிடைப்பதற்கும் அடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேறி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய பயண வாய்ப்புகள் கைகூடி வரலாங்க. படிப்பின் மீதான தனி கவனம், ஆர்வம் இதெல்லாம் உங்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். மேஷராசி என்பவர்களே, உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் நல்ல ஒரு ஆதரவை தரக்கூடிய நாளாகத்தான் இன்றைய தினம் முழுவதுமாகவே இருக்கிறது. கிரக அமைப்புகளினுடைய நல்ல பார்வை, சுப கிரகங்களினுடைய சஞ்சாரம், இறைவனுடைய கடாட்சம் பூரணமாக உங்களுக்கு இருப்பதால் அனைத்துமே நன்றாக நடக்கும். தொட்டது துலங்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் முழுமையாக இன்றைய நாள் கிடைக்கப் போகிறது. வெளியூர் பயணங்களால நன்மைகள் ஏற்படுங்க. தொழில் விஷயமாகவோ வியாபார நிமித்தமாகவோ அல்லது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியம் தொடர்பாக கூட வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். இந்த நாள் நீங்கள் ஹோரைகளை அறிந்து கொண்டு பொன்பொருள் ஆபரண சேர்க்கையை சேர்ப்பது நல்லது. உங்களுடைய அமைப்பு இன்றைய நாள் மன அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாந்தம் நிறைந்த நாள், அதாவது
அதாவது எந்த ஒரு கவலைகளோ கஷ்டங்களோ மனதில் தோன்றாது மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் தெய்வத்தினுடைய அனுகிரக பூரணமாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த வேலைகளை மிக துரிதமாக செய்து பாராட்டுதல்களையும் பெறப்போகிறீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்க போகிறது. உங்களுடைய செயலுக்கான சில ஹோரைகளை அறிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இவை சுப கிரக ஓரைகளாக இருக்கிறது. சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள்ல செவ்வாய் குரு ஓரையில மட்டும் சொத்து தொடர்பாக வீடு வாங்குவது அல்லது நிலம் சம்பந்தமான பத்திரங்கள் ஆய்வு செய்வது, ஆவணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், கையெழுத்திடுவது, உயில் போன்ற சொத்துக்களை பிரிப்பது, பாக பிரிவினை செய்வது இவை அனைத்தையுமே செவ்வாய் ஓரையில செய்யலாங்க. குரு ஓரையில அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு ஓரை என்றால் அது இதுவே. சுக்கிர ஓரை பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில மாணவர்கள் படிப்பதற்கு ஏற்ற ஒரு ஓரை. புதன், குரு, செவ்வாய் இந்த 3 ஓரைகளிலும் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு முடிவுகளை எடுத்தாலும் நல்ல லாபத்தை நோக்கிய பயணிக்கும். புது ஆர்டர்கள் வருவதற்கு, நல்ல ஒரு நிலையில் கூட்டாளிகளுடன் பேசுவதற்கும், பங்குதாரர்களிடம் கருத்துக்களை பரிமாறுவதற்கு நீங்கள் தொழில் சார்பாக இந்த ஓரையை பயன்படுத்துங்கள். மேஷராசி என்பவர்களை வெற்றி நிச்சயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கான பகை ராசி நட்பு ராசி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கூட்டாளிகளாகவோ வியாபாரிகளாகவோ பங்குதாரர்களாக நீங்கள் நண்பர்களாகவோ யாரையாவது சேர்க்க விரும்பினால் அவர்கள் எந்த ராசி என்பதை அறிந்து கொள்வது அவசியம். உங்களுடைய நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம் இந்த 5 ராசிக்காரர்களை நீங்கள் இணக்கமாக சேர்த்துக் கொள்ளலாம். அதே பகை ராசியாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், கடகம் இந்த 3 ராசிக்காரர்களிடம் பணம் சம்பந்தமாகவோ தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களோ சில ரகசியங்களோ பண பரிவர்த்தனையோ செய்யக்கூடாது. இந்த 3 நபர்களிடம் செய்தீர்களே ஆனால் தேவையற்ற மன சங்கடங்கள் தான் உருவாகும். பணம் மீண்டும் கையில் கிடைப்பது என்பது கேள்விக்குறியாகிவிடும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரால் நல்ல உதவி கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் சிறப்பாகவும் போற்றத்தக்க வகையில் அமையவும் நல்லதொரு வாழ்வினை நீங்கள் பெற்று வாழ்ந்திட இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்கான பலன்கள். உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. உற்றார் உறவினர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியை உண்டாக்கி தரும். சொத்து தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். சகோதரர்கள் சகோதரிகளுடைய ஆதரவு மனதிற்கு திருப்தியை உண்டாக்கி தரும். ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் பேசி குடும்பம் சார்பாக ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கலாம். விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு துறையை தேர்ந்தெடுத்து அதில் நல்ல விதமாக பிரகாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூடுதலாக இருக்கும். மாணவர்களே, படிப்பு சம்பந்தமாகவும் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு ஏற்றம் பெறுவீர்கள். படிப்பு மட்டுமல்லாது மற்ற தேவையான எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் அனைத்தையுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். பேச்சு திறமை இயல்பாகவே உங்களுக்குள் இருக்கிறது. இது கடவுள் கொடுத்த வரம், உங்களுடைய பலமும் கூட. ஆக எந்த தருணத்தில் யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற சூக்ஷ்மங்களை அறிந்தவர்கள் நீங்கள். ஆகையால் உங்களுக்கு பேசுவதற்குண்டான ஒரு வகுப்பை யாரும் எடுக்க தேவை இருக்காது. அனுபவ அறிவு சற்று கூடுதல். எதை பார்த்தாலும் அப்படியே உள் கிரகித்துக் கொள்வீர்கள். ரிஷபராசி என்பர்களே, புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். சிறந்த செயல்பாடுகளில் வெற்றியும் பெறுவீர்கள். இன்றைய நாள் விவசாயம் சார்ந்த வேலைகள்ல முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குங்க. அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களோடு நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள் மீதான ஒரு தனி அன்பு கூடுதலாக இருக்குங்க. நட்பு வட்டாரம் விரிவடையலாம். ஒரு சிலர் ஒரு நல்ல கருத்துக்களையும் ஒரு சில ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களுக்கு திருப்தி உண்டாக்கக்கூடும். வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. ஒரு சில விஷயங்கள் சார்ந்து ஒரு சில நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். கூட்டாளிகளுடனான பேச்சில் சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடும். தாய்வழி உறவுகள் ஆதரவாக செயல்படுவாங்க. புதுவிதமான சிந்தனைகள் காரணமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் கண்டறிவீர்கள். அந்த மறைமுக எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கையில் எதிர் நீச்சல் போட்டு வெல்லக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் சந்திக்காத பிரச்சனைகளை இருக்காது. எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் தாண்டி கடந்து இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் இதுவும் இறைவனுடைய அருளே. ஆனால் உங்களுக்கு தெய்வத்தினுடைய கடாட்சம் பூரணமாக இருக்கிறது. எல்லா செயல்களையும் இறைவன் மீது நீங்கள் நம்பி செய்யுங்கள். அனைத்தும் நன்றாக நடக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. எதிலும் அவசரப்பட வேண்டாம். வியாபாரம் இது தொடர்பாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல.
முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் தன்னிச்சையாக எடுக்காதீர்கள். அதாவது உங்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் எந்த வேலைகளையும் உடனுக்குடன் செய்து விடாதீர்கள். பெரியவர்கள், குடும்ப நபர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். பிறருடைய எண்ணத்தை அறிந்து கொண்டு செய்வது உங்களுடைய தொழில் வியாபாரத்திற்கு நல்லது. ஆக இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான பல சிறப்பான அம்சங்கள் இருக்கிறது. மாணவர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே படிக்கக்கூடிய நேரம் நன்றாக இருக்கும். நேரம் காலத்தை உணர்ந்து படிப்பினுடைய சாராம்சத்தை உணர்ந்து படித்தால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை உயரும். படிப்பின் மீதான ஒரு தனி அக்கறையோடு செயல்படுவீர்கள். சமூகத்தில் உங்கள் மீதான நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் உருவாகலாம். ஆக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் வாழ்வதற்கு இப்பொழுதே படிப்பின் மீதான ஒரு தனி கவனத்தை செலுத்துவது நல்லது. உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பர்களே, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க. பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். இந்த 3 ராசிக்காரர்களும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாகவும் ஆதரவற்ற நிலையிலேயே இருப்பாங்க. ஆக பகை ராசிக்காரர்களை வியாபாரம், தொழில், கூட்டாளிகளாக சேர்த்துக் கொள்வதாக இருந்தாலும் பார்த்து கவனமாக செய்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு நல்லது. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். இந்த 4 கிரக ஓரைகளும் சுபத்தை உண்டு பண்ணுங்க. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பது, அது தொடர்பான பொருட்களை வாங்குவதற்கு கூட நீங்கள் இந்த சுக்கிர உரையை பயன்படுத்துங்கள். சுக்கிர உரையில் இன்னும் அதிகமாக ஆரோக்கியம் தொடர்பான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, சவுத். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள். ஆக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். உடல் நிலையில் நல்ல சீரான போக்கு இருப்பதோடு மனம் சார்ந்த பிரச்சனைகளும் கவலைகளும் உடனுக்குடன் குறைவதை நீங்கள் பார்க்க முடியும். விரதத்தை மேற்கொண்டாலும் அற்புதம் நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை, உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை, வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வாழ்க்கையில் நல்ல விதமாக இருக்கவும், வெற்றி பெறவும், தன சம்பத்துகள் அதிகரிக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனதில் புது வகையான சிந்தனைகள்லாம் அதிகரிக்குங்க. வியாபார விஷயமாகட்டும், தொழில் வளர்ச்சிக்குண்டான நிலைப்பாடுகளாகட்டும், புதிதாக தொழில் தொடங்க வேண்டும், வியாபாரத்தில் நன்றாக சிறப்பாக இருக்க வேண்டும், தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மற்றவர்களை நம்பாமல் நீங்களே ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய நேர்பார்வையில் மட்டுமே அந்த வேலைகள் நடக்கும். முழு பொறுப்பையும் நீங்களே ஏற்று செய்வதால் அதன் மீதான கவனம் கூடுதலாக கொள்வீர்கள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் திறமைகள்லாம் அதிகரிக்கும். உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில செயல்படுவீங்க. நீங்கள் யார் என்பதை இந்த தருணத்தில் நிரூபிப்பீர்கள். மறைமுகமாக இருந்த திறன்களை வெளிப்படுத்தி உங்களுடைய முழுமையான சக்தியை அதிகரிக்கக்கூடிய அமைப்பும், ஆற்றலை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களையும் பெறப்போகிறீர்கள். மற்றவர்கள் உங்கள் மீதான நன்மதிப்பை அதிகரிக்க செய்வார்கள். பிறரிடத்தில் இருந்து நல்ல கருத்துக்கள் உங்களை பற்றி உருவாகலாம். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு ஏற்படலாம். தாய்மாமன் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. வெளியூர் பயணம் தொடர்பாக முன்னேற்பாடுகளை செய்து வருவீர்கள். உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக மாணவர்களே, வெளிநாடு செல்ல வேண்டியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி முன்னேறுவதற்குண்டான வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுவீர்கள். உறவுகள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். விவசாயம் தொடர்பான விஷயங்கள் நல்ல ஒரு மேன்மையை உண்டாக்கி தரும். குறிப்பாக பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவினை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய விவசாய பூமியை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அறுவடை தொடர்பான விஷயங்களை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய நிலையும், வேளாண்மை தொடர்பாக ஆர்வமும் கூடுதலாக இருக்கக்கூடும். வாகனம் தொடர்பான பயணங்கள்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு மேன்மையும் ஏற்றமும் உருவாக்கக்கூடும். வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் கால சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள், விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். கால நேரம் இன்றைய நாள் நன்றாக இருப்பதால் குடும்ப உறவுகளுடைய ஆதரவை கொண்டு பல செயல்களில் ஈடுபடுவீர்கள். எதிர்காலம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. உங்களுடைய எப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருந்தாலும் போரைகளை பார்த்து செய்வது மிகவும் சிறப்பு. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகளும் உங்களுக்கு சுபத்தை உண்டாக்கி தரக்கூடியது. புதன் ஓரையில
முயற்சிகள் செய்யறது, படிப்பு, வீடு கட்டுவது தொடர்பாக தொழில் சார்ந்த நிலம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தால் நீங்கள் புதன் ஓரைக்கில் செய்தால் நல்லது. அதே போல குரு சுக்கிர ஓரைக்கில சுப நிகழ்ச்சிகளை துவங்குங்கள். மிதுன ராசி அன்பர்களே, அவை மிக சுபமாக நடக்கும். இறை அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கக்கூடும். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் அதிகாலையில் சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை படிப்பது மிகவும் நல்லது. காலையில் எழுந்து தியான பயிற்சிகள், யோகாசனங்களும் சில முத்திரைகள் செய்வதால் மனம் இன்னும் தெளிவடையும். சரியான முடிவுகள் எடுத்து இன்றைய நாளுக்குண்டான செயல்களில் அதிவேகத்தை காண்பீர்கள். இந்த நாளுக்குண்டான வகையில நட்பு பகை ராசிக்காரர்கள் யார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கான நட்பானவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். இந்த 3 ராசிக்காரர்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். அவர்களை நம்பி பணம் முதலீடு செய்வதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபடுவதோ அல்லது ஒரு சில வாக்குறுதிகளை கொடுப்பதோ, பணத்தை நம்பி இவர்களிடம் ஒப்படைக்காமல் இருப்பதுதான் மிகவும் நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சிவப்பு நிறத்தாலான உடைகளை பயன்படுத்துங்கள். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் மிக சிறப்பாக இருக்க வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம். எதிர்பாராத வகையில சில நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கக்கூடிய வகையில இருக்கும். நெருங்கிய நண்பர்களுடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு ஆதரவை ஏற்படுத்தி தரலாம். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுதல் வேண்டும். தேவையில்லாமல் மற்ற நபர்களிடம் உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பற்றி பேசுவதோ அல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பகிர்வதோ கூடாது. இந்த நாள் பேசாமல் மௌனமாக அமைதி போக்கோடு இருப்பது மிக மிக நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுங்கள். வெளியே செல்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். வேலை வாய்ப்புக்காக அதிகப்படியான தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்யாத முயற்சிகளை காணப்படாது இருந்தாலும் நேரம், காலம், கிரக அமைப்புகள் படி ஒரு சில விஷயங்கள் காலதாமதமாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிக பெரிய அளவில் கை கொடுக்க போகிறது. கடகராசி என்பர்களே, இதுவரையில் வேலை சரிவர இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே சரியாக செய்ய முடியாமல் தவித்த உங்களுக்கு ஒரு நிரந்தரமான பணி வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. அதுவரையில் சற்று பொறுமையும் நிதானத்தோடு கடைபிடிக்க வேண்டும். முடிந்த வரையில் இன்றைய நாள் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் செலுத்துங்கள். எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதும் இறை வழிபாடு செய்வதே மன ஆறுதலை உண்டாக்கி தரும். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்கள். ஆத்மகாரகனான சூரியன் பித்ருகாரகனும் கூட. ஆக பித்ரு தோஷம் இருக்கக்கூடியவர்கள் சூரிய பகவானை வழிபட வேண்டும். ஆக சூரிய பகவானையும் முருகப்பெருமானையும் வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகள் வரும். வழி கிடைக்கும். நீங்கள் அதிகப்படியாக சிந்தித்து இருந்தாலும் கூட எதிர்பாராத வகையில் யாராவது ஒருவர் நல்ல செய்திகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. சக ஊழியர்களால் ஒத்துழைப்பு ஏற்படுறதுனால லாபமும் கூடுதலாக இருக்கக்கூடும். கலை நுணுக்கமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுடைய நிலையை பொறுத்துதான் நீங்கள் எப்பொழுதும் மன அழுத்தத்துடன் இருக்கிறீர்களா அல்லது மனம் நிம்மதியாக இருக்கிறீர்களா என்பது உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பார்வை பொறுத்துதான் இருக்கிறது. ஆக புத்தி கூர்மையான விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். கலை தொடர்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செயல்பாடுகளில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள். எழுத்து தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நாள். ஆதரவு நிறைந்ததாகவும் இருக்குங்க. புது விஷயங்களை படித்து அறிந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல விதமாக முன்னேற்றம் பெற வேண்டும் என இறை பிரார்த்தனை செய்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மாணவர்களை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய கருத்துக்களை கேட்டு மதித்து நடப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிச்சையாக இல்லாமல் பெற்றவர்களுடைய ஆதரவின் மூலம் செய்தல் மிகவும் சிறப்பு. குடும்ப நபர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. இந்த நாளில் உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் சீராகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு நட்பானவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. அதே போல பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். இந்த 4 ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிரானவர்களாகவும் உங்களுடைய செயலுக்கு எந்த விதத்திலும் ஆதரவு அற்ற நிலை இருக்கும். உங்களுடைய அவசர தேவைக்கு கூட கொடுக்கல் வாங்கல் விஷயங்களோ அல்லது பணம் சம்பந்தமாக கூட அவர்களுடைய உதவி உங்களுக்கு காணப்படாது.
இருந்தாலும் முக்கியமாக இன்றைய நாள் ஹோரைகளை பார்த்து காரியங்களில் ஈடுபடுங்கள், நல்லது நடக்கும். வீட்டில் இருந்தபடிக்கே செய்தாலும் அல்லது குடும்பத்தினுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் செய்தாலும் இந்த ஹோரைக்கை பயன்படுத்துங்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டாக்கும். குறிப்பாக குரு ஓரையில் கடகராசி என்பவர்களே, சுப நிகழ்ச்சிகள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை துவங்குகிறது. இப்படிப்பட்ட குடும்பத்தில் நடக்கக்கூடிய வைபவங்களுக்கு நீங்கள் முன்கூட்டியே ஓரைகளை தெரிந்து கொண்டு செய்வதால் நல்லது நடக்கும். சுக்கிர ஓரையில கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடலாங்க. வாகனம் தொடர்பான துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் அல்லது சொந்தமாக தொழில் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு சுக்கிர ஓரை சிறப்பு. உத்தியோகம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் சுக்கிர ஓரையும் சிறப்பு. அதே போல முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள், நல்லது நடக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இந்த நாளுக்கு உண்டான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை மாற்றங்கள் உண்டாக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மனதில் ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பமும் கோபமும் உண்டாகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, மனநிலையில் சீரான போக்கோடு காணப்படுவதற்கு இறை வழிபாடுதான் ஒன்றே சிறந்தது. வேற எந்த விஷயத்தாலும் உங்களை நீங்களே சாந்தப்படுத்திக் கொள்வது என்பது இயலாது. ஆகவே சுற்றுச்சூழலை அனுசரித்து செல்லுங்கள். குடும்ப உறுப்பினர்களாகட்டும், வெளியில் அலுவலக ரீதியாகவோ அல்லது உறவுகள் முறையிலும் கூட பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற வீண் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். கருத்து ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் பரிமாற வேண்டும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட்டால் நல்லது. தேவையற்ற நபர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் பேச வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத காரியங்களில் தலையிட வேண்டாம். அதே போல வெளி இடங்களில் செல்லும் பொழுதோ அல்லது பொது இடங்களில் இருக்கும் பொழுதோ அக்கம் பக்கம் நபர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் பேசுவது நல்லது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சக வியாபாரிகளிடம் சண்டை சச்சரவுகளோ அல்லது வாக்குவாதங்களோ ஏற்படலாங்க. பொறுமையும் நிதானத்துடன் நீங்கள் இருப்பது நல்லது. அதோடு வியாபாரம் தொடர்பான வேலைகள்ல அலைச்சல்கள் கூட உண்டாகலாங்க. கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்குண்டான பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்படுவதற்கு முயற்சி செய்யுங்கள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்குங்க. புதுமையான விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். கணினி தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாக்கக்கூடும். மாணவர்களே, படிப்பு விஷயத்தில் தனி கவனம் செலுத்துவீர்கள். கணினி தொடர்பான பாடங்களை படிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கலாம் அல்லது பயிற்சி இடத்திற்கு சென்று பயிலக்கூடிய நிலையும் உருவாகும். புது விஷயங்களை கற்றறி வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். மற்ற மொழிகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். அதில் தனி ஆர்வமும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். உங்களுடைய தாய்மொழியை தவிர்த்து மற்ற மொழிகளையும் கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள். மிகவும் ஆவலுடனே காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உணவு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வயிற்றுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் சிக்கனமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சிம்மராசி அன்பர்களே, தேவையற்ற வீண் செலவுகள், விரயங்களை தவிர்க்கலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் படைத்தவர்களாக நீங்க காணப்படுவீங்க. அன்பு நிறைந்தவராக இருப்பதால் அனைவரிடமும் நீங்கள் நன்றாக பேசி பழக்கக்கூடிய நிலை உண்டு. கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுத்தாலோ அல்லது அவங்களுடைய படிப்பினுடைய அடிப்படை தேவைக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாக இருப்பதும் மிகவும் நல்லது. சரஸ்வதி கடாட்சத்தினுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கோங்க. மேன்மையாக நீங்கள் வருவீங்க. சிம்மராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் இறை பிரார்த்தனை செய்வதும் இந்த நாளில் வீட்டினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. மனதளவில் புதிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க கூடுங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் கூடுதலாக இருக்கலாம். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள், கருத்துக்கள் ஆசிரியர்களுக்கு தோன்றும். தலைமை ஆசிரியர்களுடனான ஒரு இணக்கம் காணப்படலாங்க. உங்களுடைய புதுமையான விஷயங்களை கண்டு பலருமே பாராட்டுதல்கள் தெரிவிப்பார்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள். ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருப்பதற்கு தியானம் செய்வதும் யோகாசனங்களை கற்றுக்கொள்வது நல்லது. முடிந்த வரையில் அமைதியும் பொறுமையான குணத்தோடு இருந்தால் அனைத்துமே உங்கள் வசமாக கூடும். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பாக மேல் அதிகாரிகளுடனான ஒரு இணக்கம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும்.
உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உண்டு. வரவேண்டிய வருமானம் கைக்கு வந்து சேரலாங்க. பண பற்றாக்குறை என்பது முழுமையாக நீங்கிவிடும். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெற போகிறீர்கள். இந்த நாளில் உங்களுடைய தொழிலாகட்டும் வர்த்தக துறையிலும் நன்றாக கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு உங்களுக்கு உண்டு. முதலீடு தொடர்பான செயல்பாடுகளில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பிறரை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு நிலைப்பாடுகள் நன்றாக இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சில முயற்சிகள் காலதாமதமாக்கி ஏற்படலாங்க. மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். விடாது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி மூலமாக மட்டுமே லாபங்களையும் பெற முடியும். காரிய சித்தி உண்டாக்கக்கூடும். இந்த நாளில் போரைகளை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக உரைகளும் உங்களுக்கு சுபத்தை உண்டாக்கி தருங்க. சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரை சிறப்பு. புதிதாக சொத்துக்கள் வாங்குவதாக இருக்கட்டும் அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய வீடு மனை விற்பனை செய்வதாக இருக்கட்டும், இவை இரண்டையும் செவ்வாய் ஓரையில் செய்வது சிறப்பு. அதுபோல சொத்து உயில் எழுதுவதாக இருந்தாலும் செவ்வாய் ஓரையில் செய்யலாம். பத்திர பதிவு செய்வது, இப்படி நிலம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திற்குமே செவ்வாய் ஓரை மிகவும் சிறப்பாக இருக்குங்க. சூரிய உரையில் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடலாங்க. உண்மையிலேயே நல்ல முயற்சியும் வெற்றியும் உண்டாக்கக்கூடும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பம் உண்டாகலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களை முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுடைய குணங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். யாருக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து செயல்படுவதால் உங்கள் மீதான நற்பெயர் உயரக்கூடும். நல்லிணக்கம் காணப்படலாம். குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே செய்வதால் தம்பதிகளிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. மிகவும் பாசமுடனும் பற்றுடனும் மற்றவர்கள் உங்கள் மீது காணப்படுவார்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு மிகவும் குஷியாகவும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்தி தரும். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பேரின்ப மகிழ்ச்சியை உண்டாக்கி தரலாம். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை ஏற்றாற்போல் செயல்பாடுகளிலும் அதிக வேகம் காட்டுவீர்கள். நினைத்ததை முடித்தே தீர வேண்டும் என்கிற செயல்பாடுகள் மூலமாகவே சாதித்தும் விடுவீர்கள். இன்றைய நாளில் தொடங்கக்கூடிய செயல்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நிலை உண்டு. தொழில் அதிபர்களுக்கு ஏற்ற நாள். நிலம் சார்ந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. புதிதாக வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் லாபங்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் புதிய நுட்பங்களை அறிந்து செயல்பட போகிறீர்கள். கன்னிராசி அன்பர்களே, புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். சாதுரியமாக பேசக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படலாம். மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற அணுகுமுறையோடு நீங்கள் செயல்படுவதால் எந்த வார்த்தைகளையும் மிக சரியாக பிரயோகிப்பீர்கள். இதனால் சாதகமான பலன்கள் உண்டு. உங்களை பற்றி உயர்வாக மற்றவர்கள் எண்ணக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்கள் அமையக்கூடும். புகழும் பேரும் பாராட்டுதல்களும் அதிகரிக்கலாம். சமூகம் தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். தெய்வீக பணிகளில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மக்கள் பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். வேலைவாய்ப்புக்காக எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வேலைவாய்ப்புக்காக தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கக்கூடும். நிலையான வேலையும் நல்ல சம்பளமும் கிடைக்கும். உயர் பதவியில் அமரக்கூடிய யோகம் உண்டு. அரசாங்கத்தினுடைய உதவிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். சாதகமான அமைப்புகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய நல்ல குணம், பொறுமையான எண்ணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற நற்குணம் இவையெல்லாம் தெய்வத்திற்கு ஒப்பீடாக கருதப்படுகிறது. ஆகவே மற்றவர்களோடு நீங்கள் இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு சார்புடையதாகவும் ஆதரவு தரக்கூடிய வகையிலேயே இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் புதிய தொழில் முறைகளை கையாளுவீர்கள். புதிய நபர்களுடைய சந்திப்பு நிகழலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் குறையக்கூடும். மன ரீதியாக நல்ல பலம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். மனோ தைரியம் அதிகரிக்கக்கூடும். வருமானம் தொடர்பான சிந்தனைகளுக்கு ஏற்றபடி செயல்களிலும் ஈடுபடுவீர்கள். பேச்சு மட்டுமல்லாது செயலாக்கமும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். சாதகமான பலன்களை மட்டுமே நீங்கள் பெறப்போகிறீர்கள். திட்டமிட்ட செயல்பாடுகளில் இருந்த மறைமுக தடைகளை அறிந்து கொண்டு அவற்றை களைந்து விடுவீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் கண்டறியக்கூடிய நிலைகள் உண்டு. இனி வரக்கூடிய நாட்கள்
உங்களுக்கு லாபமான போக்கே காணப்படலாம். மிகவும் நன்மையான நாள் என்றே சொல்ல முடியும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய உடல் அமைப்பு சீராக இருக்கும். புத்தி கூர்மை, நினைவாற்றல் அதிகரிக்கலாம். அறியாமை எனும் இருள் விலகக்கூடும். தெய்வ தன்மையாளராக நீங்கள் காணப்படுவீர்கள். படிப்பதற்கு முன் ஹயக்ரீவர் ஸ்லோகங்களையும் ஸ்ரீ சரஸ்வதியினுடைய ஸ்லோகங்களையும் உச்சரிப்பது நல்லது. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தையும் ஹயக்ரீவர் ஸ்லோகங்களை உச்சரித்து வந்தால் ஞானம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே எனும் மந்திரத்தை மனதை ஒருமுகப்படுத்தி உச்சரிப்பதும் தியானம் யோகாசனங்களை செய்வதால் நினைவாற்றல் பெருகக்கூடும். இந்த நாளில் நீங்கள் எடுத்த வேலைகளை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் முதல் பரிசினை வெல்லக்கூடிய நிலை உண்டு. இந்த நாளில் ஹோரைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுபஹோரை சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக ஓரைகளும் உங்களுக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பை ஏற்படுத்தும், ஏற்றதும் கூட. சுக்கிர ஓரையில் சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரை அரசாங்கம் சார்ந்த விஷயத்திற்கு ஏற்றது. குரு ஓரையில் பொதுவாக சுப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். வீட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு, மகன் மகளுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களையும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு நீங்கள் இந்த குரு ஓரையை பயன்படுத்தலாம். மிகவும் அற்புதமான பலன் உண்டாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே தடைகளை அறிவீர்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படலாங்க. தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக பெரிய பெரிய நிபுணர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். பெரிய முதலீடுகள் செய்து லாபம் பார்க்கக்கூடிய வகையில் சிந்தனைகள் அதிகரிக்கலாம். முக்கியத்துவம் வாய்ந்த மற்ற நபர்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். உடனிருப்பவர்களுடைய தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். எதிராக செயல்பட்டவர்கள் கூட சாதகமாக மாறக்கூடிய நிலை உண்டு. அரசினுடைய உதவிகள் உங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை உண்டு பண்ணும். உரிமம் தொடர்பாகவும் உங்களுடைய தொழிற்சாலை வியாபார நிறுவனங்களுக்காக நீங்கள் லைசன்ஸ் கோரியிருந்தால் அந்த ஆவணங்கள் பரிசீலிக்கப்படும். ஒப்புதல் கிடைக்கக்கூடும். தொடர்ந்து நீங்கள் நல்ல முறையில் தொழில் செய்யக்கூடிய வகையில் சிறப்பான அமைப்புகள் உண்டு. அரசாங்கத்தினுடைய அனுமதி கிடைப்பதால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும். வியாபாரம் தொடர்பான நிலைப்பாடுகளில் உங்களுக்கு உறுதியான தன்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சக பணியாளர்கள் ஆதரவாக செயல்படுவதால் லாபமும் கூடுதலாக இருக்கும். பிறருடைய குணங்களை அறிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுடைய பலம் பலவீனத்தை எடை போடக்கூடிய நபர்கள் நீங்கள். எப்படி உங்களுடைய ராசி தராசா அது போலவே நீங்களும் பிறருடைய குணங்களை அறிந்து அதற்கேற்றாற்போல் நடவடிக்கையில் ஈடுபடுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு மனதிற்கு திருப்தியை உண்டாக்கி தரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கலாம். இன்று பலம் பொருந்திய நாளாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். ஏழை எளிய மக்களுக்கு இந்த குளிர்காலத்தில், மழை காலத்தில் போர்வை, கம்பளி, சாலையோரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்து வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் களைந்தே போகும். தீர்க்கமான ஒரு சிந்தனைகள் மூலமாக ஒரு சில முடிவுகளையும் எடுக்கக்கூடும். ஒப்புதல் தொடர்பான விஷயங்கள், ஒப்பந்தங்கள் கைகூடி வரலாம். வீட்டில் பிள்ளைகளுக்கு உண்டான திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். மகனுக்கோ மகளுக்கோ வேலைவாய்ப்புகளில் உயர்வு உண்டாக்கக்கூடும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலதரப்பட்ட செலவுகள் உண்டாகலாம். வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கையில் பணம் இருக்கும் பொழுது சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்வதோடு அதனை செயலாக்கவும் முயற்சி செய்யுங்கள். தேவையில்லாத வீண் ஆடம்பரங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களுக்கு அலைச்சல்களும் உண்டாக்கக்கூடும். இருந்தாலும் ஆதாயம் பெறுவீர்கள். உடல் நலம் சீராக இருக்கும். குடும்ப உறவுகள் மூலமும் ஆதாயம் பெறக்கூடிய நாள். இந்த நாளில் மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம், தனி அக்கறையோடு படிப்பீர்கள். ஈடுபாடு இருக்கும். பெற்றோர்களுடைய நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாகவும் உற்சாகத்துடனும் துள்ளலுடனும் காணப்படுவீர்கள். வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நல்லதொரு வெற்றி பெறுவதற்குண்டான அத்தியாயத்தை துவங்குவீர்கள். தேர்ச்சி என்பது உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களையே உண்டு பண்ணும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவே காணப்படலாங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி இருக்கக்கூடிய ஹோரைகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வேலையில் ஈடுபட்டால் நல்லது நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டாக்கும். செவ்வாய் ஓரையில் சுபகாரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயத்திற்கு நல்லது. சந்திர ஓரையில் மாணவர்கள் கல்வி படிக்கிறதுக்குண்டான நல்ல நேரம். சுக்கிர ஓரை பணம் சம்பந்தமான விஷயங்களில் கையாள்வது நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உங்களுடைய ராசிப்படி
மற்றவர்களிடம் பழகக்கூடிய விதங்களில் மாறுபாடு உண்டாகலாங்க. பகை ராசி, நட்பு ராசி என்ன என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய தொழிலாகட்டும் அல்லது வியாபாரம், பழகக்கூடிய விதம், பணம் பரிவர்த்தனைகள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகள், முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு நட்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களிடம் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்வது நல்லது. பகை ராசியாக இருப்பவர்களிடம் விலகி இருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான நட்பு ராசி கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இந்த 5 ராசிக்காரர்களும் உங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்பார்கள். ஆதரவும் நல்ல ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடும். பகை ராசியாக பார்க்கும் பொழுது மீனம், மகரம், கடகம் இந்த 3 ராசிக்காரர்களிடம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் விலகி இருப்பது நல்லது. நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். மனக்குழப்பத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உயரிய நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். தீர்வுகள் கிடைக்கக்கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புகழ் பெறக்கூடிய நாள். உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப பெரியோர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள் மற்றவர்கள் போற்றி பாராட்டக்கூடிய நிலையில் இருக்கும். கௌரவத்தோடு காணப்படுவீர்கள். உங்களை பற்றிய நல்ல எண்ணம், மற்றவர்களோடு நல்லிணக்கம் இவையெல்லாம் கூடுதலாக இருப்பது சிறப்பு. கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கல்வி நிலையங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வருமான அதிகரிப்பு உண்டாகும். படிப்பின் சம்பந்தமாக நல்ல ஒரு மேல்நிலையான எண்ணங்கள் இருக்குங்க. படிப்பின் மீதான ஆர்வம் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும். படித்துக் கொண்டே வேலையும் செய்யக்கூடிய ஒரு யோகம் உண்டு என்றே சொல்லலாம். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய நாளில் கிடைக்க பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயத்தை அவ்வப்போது கண்காணித்து வருவதால் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். படிப்பின் மீதான சில சந்தேகங்களை நீங்களே தீர்த்து வைப்பீர்கள். குழந்தைகளோடு நல்ல மனம் விட்டு பேசக்கூடிய நிலையும் வெளிப்படைத்தன்மையாக நடந்து கொள்வீர்கள். பாசமும் பற்றும் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளால் பெருமை தேடித்தரக்கூடிய நிலைகள் உருவாகும். நல்லதொரு பெற்றோர் என பெயர் வாங்குவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலம் லாபத்தை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மக்கள் மத்தியில் பேசக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமானவராக காணப்படுவதால் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடிய நிலை உருவாகும். மேல் அதிகாரிகளுடனான ஒத்துழைப்பு, அனுசரணையான போக்கு இன்னும் உங்களுக்கு வேகத்தை அதிகரிக்க செய்யும். திறம்பட வேலைகளில் ஈடுபடுவீர்கள். இதனால் பதவி உயர்வு உண்டாகக்கூடும். அரசு தொடர்பான வேலைகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. தேர்வுகள் எழுதி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு முதன்மை நபராக இருப்பீர்கள். விடுபட்ட வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வங்கி கடன் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் ஓய்ந்துவிடும். வியாபாரிகளுக்கு நல்லதொரு உன்னதமான நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை விருத்தி செய்வீர்கள். அதற்குண்டான வகையில் பணம், பொருளாதாரம் கைக்கு கிடைக்கலாம். முதலீடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். இந்த நாளில் பூமி சம்பந்தமான எண்ணங்கள் இருக்குங்க. அதாவது சொந்த வீடு, நிலம், கட்டிய வீடு அல்லது வீடு கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வாழக்கூடிய வீட்டை நன்றாக அமைப்பீர்கள். அதற்குண்டான யோகம் உண்டு. செவ்வாய்க்கிழமை பூமிகாரகன், அங்காரகன், நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அங்காரகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்து வாருங்கள். 6 வாரம் நீங்கள் விரதம் இருந்து சிறுவாபுரி முருகனை நினைத்து நீங்கள் வீட்டிலேயும் சரி அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. அதே போல சொந்த வீடு அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 முதல் 6 மணி வரைக்குள் சிறுவாபுரி முருகனை நினைத்து அண்டர்பதி எனும் பாடல்களை பாடுவது நல்லது. இந்த பாடலானது சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கூட வீடு அமையக்கூடிய ஒரு பிராப்தம் அமைப்பு உருவாகும். பணம் உங்களுக்கு தானாக வந்து சேரும். மதிய நேரத்தில் யாராவது ஒரு ஏழை எளியவர்களுக்கு ஒருவேளை உணவாவது தண்ணீரோடு சேர்த்து கொடுங்கள். தொடர்ந்து 6 வாரம் செய்து வருவதால் முருகப்பெருமானுடைய அருளும் செவ்வாய் பகவான் பூமிகாரகனான அங்காரகனுடைய அருளும் சேர்ந்து வெகு சீக்கிரமாக வீடு அமையக்கூடிய பிராப்தம் உண்டாகும். சொந்த வீடு கட்டக்கூடிய வகையில் தன வரவுகள் அதிகரிக்கக்கூடும். இந்த நாள் மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பின் மீதான தன்மைகள் மாறுபடலாங்க. கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். மேற்படிப்பு படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். திறமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் குடும்ப நபர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சி உண்டு பண்ணும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நிலை உருவாகும். வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு சார்பான தீர்ப்புகள் வரும். முன்னோர்களுடைய ஆசைகளை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கான பகை ராசி, நட்பு ராசியை அறிந்து கொண்டு அந்த ராசிக்காரர்களிடம் மட்டுமே நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்,
முக்கியமான விஷயங்களையும் ஒப்பந்தங்களையும் செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான நட்பு ராசி மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசி கும்பம், சிம்மம், மிதுனம். இந்த 3 ராசிக்காரர்களும் பகை ராசிக்காரர்களாக உங்களுக்கு இருப்பார்கள். இன்றைய நாளில் நீங்கள் ஹோரைகளை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் காரியத்தையும் மாற்றி செய்யலாம். உங்கள் ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன். கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு வேலை, ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களும் பூமி சம்பந்தமான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், தொழிலதிபர்கள் கூட சுக்கிர ஹோரையில் செய்தால் நல்லது. குரு ஹோரையில் சுப காரியங்களை செய்வது நல்ல பலனை உண்டு பண்ணும். பொதுவாக அனைத்து விதமான சுப காரியங்களையும் நீங்கள் குரு ஹோரையில் செய்து வாருங்கள். அற்புதமான அபிவிருத்தி உண்டாக்கக்கூடும், மேன்மையான பலன்களை பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விருத்தி உண்டாகும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலை உருவாகுங்க. இதனால மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு சிறு தூர பயணங்களாக இருக்கலாம் அல்லது வெளி இடங்களுக்கு சென்று வருவதாலோ மனநிலையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இதனால் நிம்மதியாக காணப்படுவீங்க. மனசுல புதுவிதமான ஒரு லட்சியங்கள், ஒரு சில வைராக்கியங்களை நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதன்படியே செய்வதற்கு நீங்கள் எப்பேற்பட்டாவது உழைத்தாவது நீங்கள் அவற்றை நிறைவேற்றி விடுவீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடுகளோடு காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில வேலைகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற கால நிர்ணயம் என்பது அடிப்படையாக இருக்கும். நேரம் தாழ்த்தி செய்வதை விட சரியான நேரத்தில் காரியத்தை முடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு கூடுதலாக காணப்படுங்க. இப்பொழுது நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயர்வான பதவியில மாற்றங்கள் ஏற்படலாங்க. உங்களோடு பணி செய்யக்கூடிய மற்ற நபர்கள் மீது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது அவசியம். ஏனென்றால் உங்களை பற்றிய அவதூறான கருத்துக்களோ அல்லது எதிர்மறையான சில செய்திகளையோ தலைமை அதிகாரிகளிடமோ அல்லது மேலதிகாரிகளிடமோ தெரிவிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. ஆகவே நீங்கள் பணியாட்களிடமோ மற்றவர்களிடம் கூட சரியான ஒரு கருத்துக்களை மட்டுமே பேச வேண்டுமே தவிர மிக சகஜமாக அந்யுன்யமாக இருப்பதை இந்த நாளில் மட்டும் தவிர்த்து விடுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறையாவது சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்க நண்பர்களோட பேசும் பொழுது மன மகிழ்ச்சிக்கான நாளாக இருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களோட வெளிப்படையாக பேசுவீங்க. மனதில் இருந்த கவலைகள், பிரச்சனைகள், இதை பற்றிய ஒரு ஆலோசனைகளாக கூட இருக்கலாங்க. ஏதாவது ஒரு வகையில தீர்வு கிடைக்குமாங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள் காணப்படலாம். இதனாலேயே மற்ற நபர்களிடம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வீர்கள். இருந்தாலும் தகுந்த நபர்களிடம் மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். ஆரோக்கியம் முன்னும் பின்னுமாக இருக்கும். ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மறு நேரத்தில் காணப்படாது. ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் தியானம், யோக பயிற்சிகளை செய்வதும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது, தெய்வீக காரியங்களில் ஈடுபடுங்கள். சூரிய பகவானுக்கு உண்டான நாளாக இருப்பதால் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பது மிகவும் நல்லது. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் என்பது எதிரிகளை வெல்லக்கூடிய மகா மந்திரம். அதே போல உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கு சூரிய வழிபாடு இந்த நாளில் மிகவும் நல்லது. முன்னோர்களுடைய ஆசிகளை நீங்கள் பெறுவதற்கும் சூரிய வழிபாடுதான் அவசியம். ஆன்மீகம் தொடர்பான வேலைகள்ல ஆர்வம் கூடுதலாக இருக்குங்க. கோவிலுக்கு சென்று வருவது, ஆலயத்தில் நடக்கக்கூடிய திருப்பணிகளுக்கு உதவி செய்யறது, பொருளாதார நிதி நிலைகள்ல நீங்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பது, கும்பாபிஷேகம் தொடர்பான விஷயங்களுக்கு கவனம் செலுத்துவது, சிவ ஆலயங்களில் உழவார பணிகள் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடுங்க. ஆர்வம் இயல்பாகவே உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் மிகவும் ஓய்வான நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள் விடுமுறை என்பதாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சகல காரியங்களையும் கவனித்துக் கொள்வீர்கள். வெளியே அலைச்சல் என்பது காணப்படாது. இந்த நாளில் ஹோரைகளை அறிந்து செயல்பட வேண்டும். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆகவே சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தருவார். இந்த நாளில் உங்களுடைய காரியங்களை சூரிய ஹோரை, செவ்வாய் ஓரை மற்றும் சுக்கிர ஓரை, குரு ஓரை, இந்த 4 கிரக ஓரைகளில் செய்வதால் நல்ல பலனை நீங்கள் பெறக்கூடுங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்பான விஷயத்திற்கு ஏற்றது. சுக்கிர ஓரை என்றாலே பணம் தான். ஆகவே பணம் சம்பந்தமான விஷயங்கள் பேசுவதாகட்டும், ஒப்பந்தங்கள் செய்வதாக இருக்கட்டும், அந்த ஒரு சுக்கிர ஓரையில் செய்து பாருங்கள், நல்ல பலன் உண்டாக்குங்க. இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்
பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய செயல்கள்ல மிகவும் கவனத்தோடு பார்த்துக் கொள்வது அவசியம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் ஒரு சில புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள். வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த நல்ல முடிவுகள் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதோடு நல்ல ஆதாயமும் உண்டாகும். அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். மனதில் நம்பிக்கை உணர்வுடன் செயல்பட்டால் அனைத்துமே முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களது எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். இவை மனதிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை ஏற்படுத்தி தரும். யாரும் இல்லை என்கிற கவலை இனி உங்களுக்கு கிடையாது. மற்றவர்கள் மூலமாக நல்ல உதவியும் நல்ல ஆதரவும் கிடைப்பதால் வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மந்தத்தன்மை என்பது காணப்படாது. எண்ணத்தில் அழகு இருக்கும். திறம்பட செய்வீர்கள். நேர்த்தியாக காரியங்களில் ஈடுபடுவதால் நல்ல ஒரு புகழும் பாராட்டுதல்களும் கிடைக்கக்கூடிய நாள். மனதில் இருந்த கவலைகள் மறைந்துவிடும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். தம்பதியர்களிடையே நல்ல ஒரு நெருக்கம் காணப்படுவதால் அந்யுன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் அதிகமாகும். உங்களது செயல்பாடுகள் மற்றவர்கள் வியக்கக்கூடிய வகையில் காணப்படலாங்க. பிறர் செய்ய முடியாத காரியங்களை கூட நீங்கள் மிக எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய தனித்தன்மை உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் இருந்து வந்த எதிரிகளை கண்டுகொள்வதோடு போட்டிகளையும் மிக சரியாக சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோக வேலைகளில் உயர் அதிகாரிகளிடம் இருந்த எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்குங்க. எந்த ஒரு கோரிக்கைகள் வைத்தாலும் அவை நிறைவேறிவிடும். உங்களுக்கான ஒப்புதல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்பு இன்று சீராக இருப்பதால் நல்ல ஒரு அமைப்பு காணப்படும். பிறருடைய ஆதரவு அதிகரிக்கும். நெருங்கிய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வட்டம் விரிவடையலாம். ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்த சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். தகுந்த ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அதிகப்படுத்தலாம். நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மேல் படிப்புக்காக வெளியிடங்களில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். மகர ராசி மாணவர்களே, உங்களுடைய படிப்பின் தன்மைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். உலகியல் வாழ்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாங்க. நட்பு வட்டத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் சாதிக்கவும் முனைவீர்கள். விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெறக்கூடிய நாள். வியாபார பணிகளில் சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கலாம். எதுவாக இருந்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடன் அவற்றை அணுகினால் எந்த வீண் பிரச்சனைகளும் காணப்படாது. தடைகள் அற்ற ஒரு நிலை இன்றைய நாள் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். இதனால் மன மகிழ்வுடன் லாபகரமான போக்கு காணப்படலாங்க. பொதுவாக சொல்ல வேண்டுமானால் இன்று மேன்மையான நாளாக இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசி பகை ராசி எது என்பதை அறிந்து கொண்டு இந்த ராசிக்காரர்களோடு மட்டும் நீங்கள் தொடர்பில் இருந்தால் நல்லது. கூட்டாளிகளாகவோ பங்குதாரர்களாகவோ இருக்கலாம், அல்லது உங்களுடைய வெளி நடவடிக்கைகளில் கூட இந்த நட்பு பகை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். நட்பாக இருக்கக்கூடிய ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். இந்த 5 ராசிக்காரர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். பகை ராசி மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். இந்த 4 ராசிக்காரர்களும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். உங்கள் ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடும். சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து, அரசாங்கம் சார்ந்த சுப விஷயங்களுக்கு நல்லது. பணம், கல்வி இவையெல்லாம் புதன் உரையில் ஈடுபடுங்கள். தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஹோரை உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரை ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை வெற்றிகரமான நாள். அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. கூடுதலான வேலைகள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கலாம். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகக்கூடும். எதிலும் செயல்பாடுகளில் நிதானம் தேவை. அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள். குடும்ப உறவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. நெருக்கமானவர்களுடைய குண நலன்களை அறிந்து பேசுதல் வேண்டும். பிறருடைய மனதை துன்பப்படுத்தாதபடிக்கும் அல்லது உங்களுடைய வார்த்தைகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வராதபடியும் பார்த்துக் கொள்வது நல்லது. மாணவர்கள் படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலை இருக்கும். படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சரிவர படிக்க இயலாது. அது மட்டும் இல்லாமல் மனநிலையில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம். பயம் இருக்கும். பதற்றத்தோடு செயல்படுவீர்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள்.
சொல்வார்கள். அதுபோல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். குழப்பங்கள் ஏற்படும் பொழுது தியானத்தில் ஈடுபடுங்கள். மூச்சு பயிற்சி செய்வது, சில ஆசனங்களை கடைபிடிப்பது, யோகாசனங்கள் செய்வது, இப்படி செய்யும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்குள் நல்ல மாற்றம் உருவாகும். மாணவர்கள் அல்லாதவர்களும், வியாபாரிகள், தொழிலாளிகள் அல்லது தொழில் அதிபர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தியானம். அந்த தியானத்தில் ஈடுபட்டாலே மனம் புத்துணர்ச்சியாகும், உடல் நலம் பெறும், சிந்திக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். எந்த அளவிற்கு அமைதி போக்கோடு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் பணத்தை யாரிடம் கொடுக்கிறீர்கள் அல்லது பணத்தை வாங்குகிறீர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த நேரத்திற்கு பணம் கிடைத்தால் போதும் என்று அந்த பணத்தை வாங்கக்கூடிய நபர்களுடைய சுபாவங்களை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு பணத்தை வாங்கிவிட்டு பிறகு நீங்கள் துன்பப்பட வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் இழுபறியான சூழ்நிலைகள் இருக்கலாம். எதிர்பார்த்த தீர்ப்பு என்பது இந்த நாளில் காணப்படாது, காலதாமதமாக வந்து சேரும். தாய்மாமன் வழியில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சொத்துக்கள் விஷயமாகவோ அல்லது குடும்ப நிகழ்ச்சிகள் அல்லது குடும்பத்தினுடைய உறவு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு சில மனக்கசப்புகள், இதன் காரணமாகவும் உங்களுக்கு வெறுப்பு உணர்வு வரலாம். விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்கலாம். இருந்தாலும் பெரியவர்களுக்கு நீங்கள் தகுந்த மதிப்பளித்து நடக்க வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சார்பாக இல்லை என்றால் அமைதியோடு இருப்பதுதான் நல்லது. காலச்சக்கரம் உங்களுக்கு சார்பாக வரும், அதுவரையில் பொறுமையாக இருங்கள். விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ஏற்புடையது. ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஆவணங்களை சரியாக சரிபார்த்து படித்து அதன் பிறகு நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கவனத்துடன் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்தாலும் வெளியே செல்லக்கூடியவர்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இன்று மன திருப்தியும் சந்தோஷமும் தரக்கூடிய வகையில் சுபமான நாள் என்றே சொல்லலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் அனைத்தையும் நீங்கள் வென்றுவிட முடியும். எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் நல்லது. 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதிலும் நல்லெண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெய் 6 தீபங்கள் முருகப்பெருமானுக்கு ஏற்றி அரளிப்பூ மாலை சாற்றி தூப தீப ஆராதனை செய்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் யாவும் தீர்ந்துவிடும். முருகனை எண்ணுவோருக்கு சகல காரியமும் கைகூடி வரும். அனைத்து விதமான நற்பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். வேலும் மயிலும் துணை என 6 முறை உச்சரித்து வர அற்புதமான பலன்களும் வாழ்க்கையில் அதிசயமும் உண்டாகக்கூடும். இந்த நாளை தவற விடாமல் மேற்கூறிய வார்த்தைகளை நம்பி நீங்கள் செய்யுங்கள். முருகனுடைய அருள் உங்களுக்கு துணை நிற்கும். இந்த நாள் ஹோரைகளை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்களுடைய ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் புதன் ஓரையை ஏற்புடையது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் ஓரையும் அல்லது சுக்கிர ஹோரையும் சுபத்தை உண்டாக்கி தரும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் அந்த நேரத்தில் புதன் ஹோரை இருப்பதாக பார்த்துக் கொள்வது நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுப்புகள் அதிகரிக்கலாம், இருந்தாலும் திறமையுடன் கையாளுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு முடிவினையும் இந்த நாளில் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தெய்வ வழிபாடு மேற்கொண்டு குலதெய்வ வழிபாடும் செய்தால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிறருடைய ஆதரவு கிடைக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். வாழ்க்கை துணைவரோட ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய பயண வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப விஷயமாகவோ அல்லது பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் உறவுகளை சந்திக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய சொந்த காரியத்திற்காக நீங்கள் வெளியே அவசியம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல இருந்த இழுபறியான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுங்க. வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக வரக்கூடிய நிலைகள் இருக்கு. ஏதோ ஒரு அவசர தேவைக்காக பிறரிடம் கடன் கேட்டாலும் கூட அந்த பணம் கிடைக்கக்கூடும். உங்களிடம் பணம் வந்த பிறகு அவற்றை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுங்க. கடன் வாங்குவதாக மட்டும் இருக்கக்கூடாது, அவற்றை எந்த அளவிற்கு வேகமாக திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும். பொதுவாக மற்றவர்களிடம் கேட்பது என்பது உங்களுக்கு இயலாத ஒரு விஷயமாக இருக்கும். அதிகமான ஒரு கௌரவ உணர்ச்சிகள் உங்களுக்கு கூடுதலாக இருக்குங்க. இயல்பாகவே நீங்கள் கொடுக்கக்கூடியவராக இருப்பீர்களே தவிர வாங்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டீங்க. மீனராசி அன்பர்களே, உத்தியோகம் சார்ந்த வேலைகள்ல பொறுப்புகள் கூடுதலாக இருக்குங்க. விடுமுறை நாள் இருந்தாலும் கூட உங்களுக்கான வேலை பளு அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் செய்தே தீர வேண்டும் என்கிற கட்டாயத்தின் அடிப்படையில நீங்க வேலை செய்வீங்க. இதனால உங்களுக்கு மன உளைச்சல்கள் வந்து நீங்கலாம். விடுமுறையிலும் வேலை என்பது ஒரு சில கசப்பான விஷயமாக கூட நீங்கள் கருதலாம். இருந்தாலும் சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாததாகிவிடும்.
பொறுப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் குடும்ப நபர்களுடன் பேசக்கூடிய நேரம் குறைவாகவே இருக்குங்க. பிள்ளைகளோட சேர்ந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். அவர்களோடு நீங்கள் நேரத்தை செலவழிப்பது சற்று குறைவாகவே இருக்கக்கூடும். உடனிருப்பவர்களுடைய குணங்களை அறிந்து செயல்படுவீங்க. காரசாரமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, எந்த ஒரு வார்த்தைகளாலும் பிறரை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மாணவர்களே, கவனமோடு படிக்க வேண்டிய நாள். உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக ஒரு சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு தகுந்த நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெறுவீர்கள். உயர் பதவியை அடையக்கூடிய வகையில் கடுமையான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. இந்த நாளில் சூரிய வழிபாடு மிகவும் முக்கியம். உங்களுடைய ராசிப்படி எல்லா விதமான நல்ல பலன்களும் கிடைப்பதற்கு கோதுமையினால் ஆன உணவினை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்து வர அற்புதமான பலன்கள் உண்டாகக்கூடும். மீனராசி அன்பர்களே, இந்த நாளுக்குண்டான வகையில் பார்க்கும் பொழுது ஹோரைகளை தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. சூரிய ஹோரை, செவ்வாய் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, இந்த 4 கிரக ஹோரைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சுபத்தை உண்டாக்கி தருங்க. குரு ஹோரையில சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்கிறது. சொத்து வாங்குதல் இவற்றை நீங்கள் குரு ஹோரையில் செய்யலாம். ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்கள் சொத்துக்களை வாங்குவதாகட்டும் விற்பதாக இருக்கட்டும், இந்த ஒரு உரையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் வியாபார விஷயமாக நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க. அரசு சார்ந்த செயல்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. பணம் சம்பந்தமாக சுக்கிர ஓரையும், மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் புதன் ஓரை எப்பொழுதுமே சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி தரும். செவ்வாய் அல்லது புதன் ஓரையும் சரி, குரு ஓரையும் எப்பொழுதும் உங்களுக்கு சுப பலனை உண்டாக்கி தரும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் உங்களுடைய ராசிப்படி நடப்பதற்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி.